அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னேன். உடைய வார்த்தையின்படி நாங்க வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 13வது வசனம். ஆகீத்தின் குமாரனாகிய அதோனியா சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்தில் வந்தான். இந்த அதோனியா தான் தாவீதோட மகன். வந்து 1வது அதிகாரத்துல தானே ராஜா, தாவீதுக்கு அப்புறம் தான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, தாவீதுக்கு அப்புறம் நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டான். இப்ப வந்து அதுக்கப்புறம் வந்து தீர்க்கதரிசியான நாத்தான் வந்து தாவீதினிடத்துல பேசி, பத்சேபாலும் தாவீதினிடத்துல பேசி அதுக்கப்புறம் தான் சாலமோனை ராஜாவாக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரத்துல பார்த்தோம். அந்த அதோனியா இப்ப சாலமோனின் தாயாகிய பத்சேபாளிடத்துல வந்து, நீ சமாதானமாய் வருகிறாயா என்று அவள் கேட்டதற்கு சமாதானமாய்த்தான் வருகிறேன் என்றான். ஏன்னா ஏற்கனவே அவன் தான் பிரச்சனைக்கு காரணமாய் இருந்தான். அதனாலதான் அவ கேட்கிறா, நீ வர்றது சமாதானமான காரியமான்னு கேட்கிறா. பின்பு அவன், உம்மோடே நான் பேச வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது என்றான். அதற்கு அவள், சொல் என்றாள். ராஜாவோட தாயின்றதுனால தன்னோட காரியத்தை சாதிக்கிறதுக்காக அதோனியா இப்ப வந்து பத்சேபாளிடத்துல பேசுறான். அப்பொழுது அவன், ராஜ்யம் என்னுடையதாய் இருந்ததென்றும் நான் ஆளுகிறதற்கு இஸ்ரவேலர் எல்லாரும் என்மேல் நோக்கமாய் இருந்தார்கள் என்றும் நீர் அறிவீர். முதல்ல நான் தான் ராஜாவா இருந்தேன், இஸ்ரவேல் மக்கள்லாம் என்னை ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு ஆனாலும் ராஜபாரம் என்னை விட்டு தாண்டி என் சகோதரனுக்கு ஆயிற்று. கர்த்தரால் அது அவருக்கு கிடைத்தது. தேவ திட்டத்தின்படி சாலமோன் வந்து ராஜாவாயிட்டான். ஆனா வந்து அதோனியா தான் தாவீதுக்கு அடுத்து ராஜாவாக வேண்டியது. ஆனா தேவ திட்டம் வந்து சாலமோன் ராஜாவாகிறது தான் தேவனுடைய திட்டம். அதனால அப்படி நடந்துச்சு. இப்பொழுது நான் உம்மிடத்தில் ஒரு மன்றாட்டை கேட்கிறேன், அதை எனக்கு மறுக்க வேண்டாம் என்றான். அதற்கு அவள், சொல் என்றான். ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன், மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது அவன், ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. உன்னுடைய மகனான சாலமோன் வந்து நீ சொன்னா கேட்பான். சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை எனக்கு அவன் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடே பேசும்படி வேண்டிக் கொள்கிறேன். இந்த அபிஷாக் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா 1வது அதிகாரத்துல பார்க்கலாம். அவ ரொம்ப அழகான பெண்ணு. 1:3 பாக்குறோம். ரொம்ப அழகான பெண்ணு. ராஜா தாவீது வந்து வயதான காலத்துல இருக்கும்போது அவளுக்கு பணிவிடை செய்யறதுக்காக அவளை வந்து அவளுக்கு ராஜாவுக்காக அந்த பெண்ணை வந்து தேர்ந்தெடுத்து அவளுடைய மனைவியா கொடுத்தாங்க அப்படின்றத அந்த பகுதியில நம்ம பார்க்கலாம். மறுமனையாட்டியாக ராஜா வைத்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த அழகான அபிஷாக்க தனக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவரோடே பேசும்படி வேண்டுகிறேன். 2 சாமுவேல் 16வது அதிகாரத்துல 20-23 வரைக்கும் உள்ள வசனத்துல பார்த்தோம்னா, தாவீதோட மறுமனையாட்டிகளை அப்சலோம் வந்து தனதாக்கி கொள்றத அங்க பார்க்கலாம். அவன் செய்த காரியத்தின் மூலம்
அவனோட ராஜபாரம் பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனைக்காரனாகிய அகிதோப்பேல் சொல்லி கொடுத்தான் அப்சலோமுக்கு. அதை அவன் செய்தான் அப்படின்னு பாக்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ராஜாக்கு அப்புறம் அடுத்து யார் ராஜாவா வர்றாங்களோ அவங்க பழைய ராஜாவோட மறுமனையாட்டிகளை தனக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அதனால இவன் இப்ப என்ன செய்யறான்னா, தான் ராஜாவா இல்லாட்டாலும் அந்த அபிஷேக்கை திருமணம் செய்யறது மூலம் அந்த தகுதியை தான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமா முயற்சி செய்கிறான் அதோனியா. அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவினிடத்தில் பேசுவேன் என்றார். அவனுடைய உள்நோக்கம் பத்சேபாளுக்கு தெரியல. சரி, நான் போய் ராஜாட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து, ராஜாவின் தாயார் தன் வலது புறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான். சாலமோன் தன்னோட தாய அதிகமா நேசித்து எந்திரிச்சு நிக்கிறான், எதிர்கொண்டு போய் அவளை வணங்குறான், தன்னோட தாய கனம் பண்றான். தாய் தகப்பனை கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதை இங்க சாலமோன் செய்து தான் ராஜாவா இருந்தா கூட தன்னுடைய தாய மதிக்கிறான், வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து. அவன் இப்ப சிங்காசனத்துல ராஜாவா உட்கார்ந்துருக்கான். தன்னோட வலது பக்கத்துல அம்மாவை உட்கார வச்சு ஒரு ஆசனத்தை வைத்தான். அப்பொழுது அவள், நான் உம்மை ஒரு சிறிய மன்றாட்டை கேட்க விரும்புகிறேன். இப்ப அவ தனக்காக வரல, அதோனியா சொன்னதுக்காக இப்ப ஒரு சிறிய மன்றாட்டை வேண்டுகிறேன், எனக்கு அதை மறுக்க வேண்டாம் என்றாள். அதற்கு ராஜா, என் தாயாரே கேளும், நான் உமக்கு மறுப்பதில்லை என்றார். நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்யறேன், மறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றார். தாவீதோட மறுமனையாட்டியான அபிஷாக்கை தாவீது மகனான அதோனியாக்கு திருமணம் செய்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். ராஜாவாகிய சாலமோன் தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீ சூனேம் ஊராளாகிய அபிஷாக்கை அதோனியாவுக்கு கேட்பான் ஏன் அப்படி கேட்கிற? அப்படியானால் ராஜபாரத்தை அவனுக்கு கேளும். அது தாவீது சாலமோனுக்கு கரெக்டா புரிஞ்சிருச்சு, அதோனியா எதுக்காக இந்த வேலை பார்க்கறான், அவன் ராஜாவாகிறதுக்கு முயற்சி செய்கிறான் அப்படின்றத நல்லா சரியா புரிஞ்சுக்கிட்டான். அதைத்தான் அவன் கேட்கிறான். நீ எதுக்கு அப்படி கேட்கிற? நேரடியா கேட்டுற வேண்டியதானே, ராஜபாரியத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டுற வேண்டியதானே அவனுக்கு கொடுக்கும்படியா. அவன் எனக்கு மூத்த சகோதரன். அதோனியா மூத்தவன், அவன் தான் ராஜாவா இருக்க வேண்டியவன். அதாவது இவன் சொல்றான், அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் செரியாவின் குமாரன் யோவாப்புக்குமே அதை கேளும் என்றான். இந்த 2 பேரும் ஏன் சேர்த்து சொல்றானா, அபியத்தாரும் யோவாப்பும் 1வது அதிகாரத்துல இவங்க 2 பேரும் சேர்ந்து அதோனியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவன் ராஜாவாகும் போது சேனை தலைவனான இராணுவங்களின் தலைவனான யோவாப்பும் ஆசாரியானான அபியத்தாரும் அவனோடு கூட இருந்து அவனை ராஜாவாக்குறதுக்கு உதவி செய்தாங்க அப்படின்னு 1வது அதிகாரத்துல பார்த்தோம். அவங்களுக்கு கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா ராஜபாரியத்தை கேட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றான். பின்பு சாலமோன் ராஜா, அதோனியா இந்த வார்த்தையை தன் பிராணனுக்கு சேதமாக சொல்லாதிருந்தால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும்
எனக்கு செய்ய கடவர் என்று கர்த்தர் மேல் ஆணையிட்டு, இப்பொழுது இன்றைக்கு அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவரும் என்னை தன் தகப்பனாகிய தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்க பண்ணி தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவித்தவரும் ஆகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி, அதோனியா முந்தின அதிகாரத்துல தாவீதினிடத்துல தாவீது தன்னை கொன்றுவானோ அப்படின்னு பயந்து பலிபீடத்துல கொம்புல போய் பிடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்ப தாவீது இரக்கம் பாராட்டி, உன் மேல தப்பு இல்லைன்னா உன் தலையில இருக்க ஒரு முடி கூட கீழே விழாது அப்படின்னு சொல்லிட்டு 1வது அதிகாரம் 50-52 வரைக்கும் பார்க்கலாம். அவன் மேல இறக்கப்பட்டு உயிரோடு விட்டான். இப்ப ஆனா 2வது முறை அவன் இப்ப தாவீதுகிட்ட சரியா மாட்டிக்கிட்டான். அதனால அதோனியா கொலையுண்பான் என்று என்னை திடப்படுத்தினவர் கர்த்தரை பத்தி சொல்றான். என்னை திடப்படுத்தினாரு. அநேக முறை தாவீதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சாரு. அதே மாதிரி சாலமோனையும் ஆண்டவர் திடப்படுத்தினாரு. தாவீதோட சிங்காசனத்தின் மேல உட்கார வச்ச கர்த்தர் தாம் சொன்னபடி எனக்கு வீட்டை கட்டுவிப்பார். 2 சாமுவேல் 7வது அதிகாரத்துல தாவீது இடத்துல ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு. உன்னுடைய வீட்டை கட்டுவேன், அந்த வீட்டை கட்டுவேன்னு சொன்ன தேவன் அவருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்றேன், இவன் அதோனியா கொலையுண்பான். ராஜாவாகிய சாலமோன் யோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இந்த பெனாயா மெய்காப்பாளர்களோட தலைவன். எப்படி யோவாப் தாவீதோட கூட இருந்து எல்லா காரியத்தையும் செயல்படுத்தினானோ அது போல இங்கே சாலமோனு கூட பெனாயா இருந்து அவன் சொல்றதெல்லாம் செய்யறான். கட்டளை கொடுத்து அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜாவோட கட்டளைய அவன் நிறைவேற்றி முடிக்கிறான். இப்ப அதோனியா மரித்து போனான். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, இப்ப அடுத்து அபியத்தார் ஆசாரியன். இவன் அதோனியாக்கு உதவி செஞ்சான், ராஜாவாகிறதுக்கு உதவி செஞ்சவன். அடுத்த ஆளை இப்ப சாலமோன் கூப்பிடுறான். அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்திற்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பாத்திரவானாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் நீ உன் ஊருக்கு போயிரு. எதுக்கு நீ மரணத்துக்கு பாத்திரவான்? ஏன்னா இவன் சாலமோன் ராஜாவாகிறதுக்கு முன்பாக அதோனியாவை ராஜாவாக்கிறதுக்கு உதவி செஞ்சான். அதனால நீ மரண தண்டைக்கு பாத்திரவான். ஆனா தாவீதோட நாட்கள்ல ஆசாரியனாய் இருந்து உடன்படிக்கை பெட்டிய தூக்குன, என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினால், கூடையே இருந்து தாவீது அனுபவித்த உபத்திரவங்கள் எல்லாம் இவன் கூடையே இருந்ததுனால இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன். தாவீது எங்க தகப்பனாகிய தாவீதோடு கூட இருந்ததுனால எனக்கு விரோதமா நீ மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தாலும் நான் உன்னை விட்டுறேன். அப்படியே கர்த்தர் சீலோவிலே ஏலியின் வீட்டாரை குறித்து சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாக சாலமோன் அபியத்தாரை கர்த்தருடைய ஆசாரியனாய் இராதபடிக்கு தள்ளி போட்டான். ஏலியின் வீட்டார் சீலோவிலே, அங்கதான் ஆலயம் இருந்துச்சு. ஏலிதான் அங்க ஆசாரியனா இருந்தான். ஏலியோட பிள்ளைகள் கரெக்டா நடந்துக்காததுனால கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு விரோதமா வந்துச்சு. ஆண்டவர் பேசினாரு, உன்னுடைய பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்வதில்லை. 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 20வது வசனத்துல
1 சாமுவேல் 3வது அதிகாரம் 35வது வசனத்துல நம்ம வாசித்தோம்னா, ஆண்டவர் ஏலியோட சந்ததிய புறக்கணிச்சத அங்க நம்ம வாசிக்கலாம். அது அந்த வார்த்தை நிறைவேறும்படியா சாலமோனும் அபியத்தார ஆசாரியனாய் இல்லாதபடிக்கு தள்ளி போட்டான். 2வது காரியம் செய்யறான். என்னன்னா, இனி நீ ஆசாரியனா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நடந்த இந்த செய்தி யோவாப்புக்கு வந்தபோது அவன் கர்த்தருடைய கூடாரத்திற்கு ஓடி போய், அடுத்து 3வது ஆளு யோவாப்பு. இப்ப அவன் தான் அடுத்த சாலமோன் கூப்பிட போறான். அதை தெரிஞ்ச உடனே அவன் கர்த்தருடைய கூடாரத்துக்கு போய் பலிபீடத்தின் கொம்புகளை பிடித்து கொண்டான். உயிர் தப்பும்படியா பலிபீடத்தோட கொம்ப போய் பிடிச்சுக்கிட்டான். யோவாப் அப்சலோமின் பட்சம் சாராதவனாய் இருந்தும் அதோனியாவின் பட்சம் சார்ந்திருந்தான். தாவீதோட மகனான அப்சலோம் தன்னையே ராஜாவாக்கி தாவீத கொன்றணும் ட்ரை பண்ணப்போ யோவாப் அப்சலோம் பக்கம் சேரல, தாவீதோடு கூட இருந்தான். ஆனா அதோனியா தன்னை ராஜாவா ஆக்கின போது சாலமோன் தான் அடுத்து ராஜாவாகணும். அதுக்கு எதிரா யோவாப் அதோனியாவை ராஜாவாக்கினான். அந்த காரியம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்சலோன் பக்கம் சேரல, ஆனா அதோனியா பக்கம் சேர்ந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இப்ப என்ன இந்த நாள்ல கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, சாலமோன் இடத்துல சாலமோனோட தாயாகிய பட்சேபால் இடத்துல அதோனியா ஒரு விண்ணப்பம் வைக்கிறான். எனக்காக நீ ராஜாட்ட போய் பேசு அப்படின்னு சொல்றான். என்ன அப்படின்னா, தாவீதோட மறுமனையாட்டியான அபிஷாக்கை எனக்கு திருமணம் செய்து கொடு அப்படின்னு கேக்குறான். பட்சேபாலுக்கு இவனோட உள் கருத்து என்னன்றது புரியாதனால சரின்னு சொல்லிட்டு ராஜாவின் இடத்துல கேக்குறா. சாலமோன் தன்னுடைய தாயாருக்கு மரியாதை செலுத்துறத பார்த்தோம். பெற்றோரை கனம் பண்ணிக்கிற சாலமோனா இருந்தான். வலது பக்கத்துல ஒரு ஆசனத்தை போட்டு உட்கார வச்சு என்னன்னு கேட்கும்போது இந்த அதோனியா சொன்ன செய்திய சொன்ன உடனே சாலமோனுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. ராஜாவாகிறதுக்கு அவன் ட்ரை பண்றான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவன் தப்பு செய்ததுனால ஆண்டவர் என்ன சிங்காசனத்துல ஏற்படுத்தினவ, எனக்கு வீடு கட்டுவேன்னு சொன்ன கர்த்தரோட ஜீவனை கொண்டு சொல்றேன், இந்த அதோனியா கொலை உண்பான் அப்படின்னு சொன்னா அதை அப்படி பெனையா நிறைவேற்றனா அப்படின்றத பார்த்தோம். 2வது அபியத்தார் அவன் ஆசாரியனாயிருந்தான். அவன் அதோனியாக்கு சப்போர்ட் பண்ணா. நீ மரணத்துக்கு பாத்திரவானாய் இருந்தா கூட தாவீதோட உபத்திரவ காலத்துல கூட இருந்த, அதனால உடன்படிக்கையை பற்றிய சுமந்த, அதனால நான் உன்னை தப்பிக்கிறேன், நீ உன்னுடைய ஊருக்கு போய் அங்க இரு. ஆனா ஆசாரிய ஊழியத்துல இருந்து அவனை தள்ளி விட்டான். இந்த செய்தி எல்லாம் கேள்விப்பட்ட யோவாப்புக்கு அடுத்து தான்தான் அப்படின்றத தெரிஞ்சு ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போய் அங்க பலிபீடத்தின் கொம்புகளை பிடிச்சுக்கிட்டு உயிர் தப்பிக்கும்படியா அங்க போய் இருந்தான். அவன் எப்படி ஏன்னா அப்சலோம் பக்கம் சேரல, ஆனா அதோனியா பக்கம் சேர்ந்து தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்பட்டான் அப்படின்றத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, ஆண்டவரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். சாலமோனுக்கு நீ ஞானத்தை கொடுத்து எல்லாவற்றையும் சரியாய் செயல்படுத்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாய் தகப்பன கனம் பண்ணின சாலமோனுக்காய் கர்த்தரை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி செயல்பட்டதை நாங்க தியானித்தோம். நாங்களும் கூட உம்முடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல
சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.